இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு வந்து இட்லி ஊற்ற போகிறோம் எங்கள் வீட்டில். இன்னைக்கு வந்து தம்பிக்கு ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராமா, அதனால் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. சரி தோசைன்னா பசங்க சாப்பிடுவாங்க, நம்மளுக்கு டயர்டாக இருக்கனால தோசை ஊற்றுற மாதிரி இல்லை, அதனால் இட்லி ஊற்றலாம். எல்லாம் மல்லிகை மாதிரி இருக்கும் இட்லி. ஓகே, இட்லி எப்படி ஊற்றுறாங்க பார்க்கலாம். இட்லி ஊற்றுற இன்னைக்கு யாருக்குமே இன்னைக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க. 2 இட்லியும் 1 இட்லி தான். தோசைனா நல்லா சாப்பிடுவாங்க, 3 தோசை 4 தோசை. ஸ்கூல் போயிட்டதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதோட மழை வேறு வந்துடுச்சு. இன்னைக்கு மழை வேறு சரியான மழை, திடீர்னு மழை வந்துடுச்சு. எப்படி மழை வந்துச்சுன்னே தெரியல. நல்லா தான் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, அப்புறம் மழை வந்துச்சு. மழையிலே மாட்டிக்கிட்டோம் ஸ்கூலில். மழையில் மாட்டிக்கிட்டோம். அப்புறம் ஆட்டோ பிடிச்சி தான் அங்கேருந்து வந்தோம். சரியான மழை இன்னைக்கு. இப்படி சட சட சடன்னு ஒரு 1/2 அன் ஹவர் பெஞ்சிருக்கும் மழை. இன்னைக்கு இட்லி வச்சு பாசிப்பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறோம். இதுதான் எங்களுக்கு நைட்டு டின்னர். இன்னைக்கு நைட்டு விளாக் கேட்டுகிட்டே இருந்தீங்களா? நைட்டு விளாக் கேட்டவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ, ஓகேவா? அச்சோ, இட்லி அடிச்சு நைட்டு இப்படி தான் என்னோட ரொட்டீன். இட்லி ஊற்றியாச்சு. இட்லி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து சாம்பாருக்கு பாசிப்பருப்பு வந்து நான் வந்து வறுத்து தான் வைப்பேன். அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இட்லி வச்சாச்சு. சாம்பார் உப்புமா, பாசிப்பருப்பு சாம்பார். இட்லி ஊற்றிட்டோம்னா அந்த உடனே இந்த கிச்சனை தொடச்சிடணும் எனக்கு. ஓகே, இட்லி ஊற்றியாச்சு. இப்போ வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு எடுப்பேன். பருப்பை வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் 1 டம்ளர் போதும். நைட்டுக்கு மட்டும் தானே, அதனால் வந்து வறுத்து போடுவேன். வறுத்து தான் வைப்பேன், அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சமைக்கிறதுலே வந்து கஷ்டமான வேலைன்னா அது என்னதுன்னா வெங்காயம் மட்டும்தான். வெங்காயம் உரிக்கிறதுனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதிலே பெரிய வெங்காயம்னா கூட கொஞ்சம் சீக்கிரம் நம்ம உரிச்சிடலாம். சின்ன வெங்காயம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது உரிக்கிறதுக்கு. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுதான் நல்லது உடம்புக்கு. என்ன பண்ண, வெங்காயம் உரிக்கணும். அதனால் கம்மியாக தான் போடுவேன் வெங்காயம் சாம்பார். உரிக்க ஒரு நம்மளுக்கு உரிக்கனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன வெங்காயம் யாராவது உரிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கே நம்மளுக்கு வந்தது அப்படித்தான் இருக்குது. என்ன பண்ண, நம்மளே உரித்து நம்மளே சாம்பார் வச்சு நம்மளே இட்லி சாம்பார் வச்சு இப்போ ரெடி பண்ணிடுவோம். ஓகே, அதனால் வெங்காயம் இதெல்லாம் நிறையாவே போட மாட்டேன், கொஞ்சம் தான் வைப்பேன். நைட்டுக்கு மட்டும் தானே. தக்காளி சட்னி வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அது ஏகப்பட்ட வேலை. தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, வெள்ளைப்பூடு, உளுந்து இதெல்லாம் வறுத்து நம்ம அரைக்கணும். அந்த கேப்பில் நம்ம சாம்பார் வச்சிடலாம் ஈஸியாக. ஆனால் அது நல்லாயிருக்கும். இது சாம்பாருமே நல்லாயிருக்கும், இந்த சாம்பாருமே நல்லாயிருக்கும். இது ஈஸியான மெத்தடு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவேன். சாம்பார்லாம் தாளிக்கவே மாட்டேன். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, மிளகா வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, அவ்வளோதான். பிடிச்ச சாம்பார் சிம்பிள். தாளிக்கலாம் மாட்டேன். இது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் போட்டிருக்கோமா, சின்ன வெங்காயம். பருப்பை வறுத்து கழுவி எடுத்துக்கோவோம். பாசிப்பருப்பை இன்னும் வறுக்கலை, இனிமேல் தான் வறுக்கணும். இப்போ சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி ஒரு தக்காளி அது மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். மஞ்சள் பொடி,
ஜீரகமும் மிளகு பொடியும் வீட்டில் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு. பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி கொஞ்சம் நிறையா போடுங்க, தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம், முழு ஜீரகம் தாளிக்க மாட்டோம் இல்லையா, அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம். மிளகா வத்தல் ஒன்று. ஓகே, சாம்பார் ரெடி. இப்போ பருப்பு போய் வறுத்துட்டு வந்துடுவோம். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு வறுத்துட்ருக்கோம். ஒரு பக்கம் இட்லி வெந்துட்டுருக்கு. இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போமா? ஓகே, இட்லி வெந்துருச்சு. இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பார் ரெடி பண்ணிடுவோம் 5 மினிட்ஸில். உப்பு போட மறந்துட்டோம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். வறுத்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு இப்போ சாம்பார் நமக்கு ரெடி. குக்கரை மூடி வச்சுருவோம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. ஓகே, இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜீரக தண்ணி நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி, சாப்பிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதில் ஒரு டம்ளர் குடிப்பேன். ஜீரக தண்ணி அதுதான் சுடு தண்ணி காய வச்சுருக்கேன். காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு டம்ளர் குடிப்பேன். நமக்கு எப்போல்லாம் தண்ணி தெளிக்குதோ அப்போல்லாம் அந்த ஜீரக தண்ணி குடிப்பேன். நல்லா நமக்கு ஜீரணமாகும், நல்லா பசி எடுக்கும், ஃபேஸுமே நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஜீரக தண்ணி குடித்தோம்னா நல்லா பசி எடுக்கும். ஓகே, ஜீரக தண்ணி ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு மறுபடியும் ஊற்றி வைப்போம். ஓகேவா? இட்லியும் ரெடி ஆயிடுச்சு.